ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியரில் சன்லைட் இல்லாமல் HDRI இமேஜை வச்சு எப்படி குவாலிட்டியான ரிசல்ட்டில் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்பவுமே ஈஸியான ஒன்று தான். நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்டீரியர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டீரியர் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு டெக்னிக்கலாக கிடையாது. சிம்பிளாக உங்கள் கேமராவுக்குள்ள என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் யூனிட் செட்டப் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது ஃபீட் இன்ச்சஸ்ல வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆக்சுவலா இது ஸ்விமிங் பூல் இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் அண்ட் வித் என்ன அப்படிங்கிறத பாருங்க. மெஷர்மெண்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டா நான் ஒரு 35 அடி லென்த் வச்சுக்கிறேன். வித்து பாத்தீங்கன்னா ஒரு 26 அடி வித்து செட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஸ் யூசுவல் ஒரு அடி ஹைட் கண்டிப்பா இருக்கணும். இது தரையிலிருந்து கீழே வரதுனால, ஏன்னா ஸ்விமிங் பூல்னா கொஞ்சம் கீழே தானே வரும். அதனால இந்த ஆப்ஜெக்டை கன்வெர்டேட்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிட்டு பாலிகான் பிடிச்சி லைட்டா கீழே இறக்கிறேன். இதுதான் ஃப்ளோருக்கு போறது. அடுத்து ஸ்விமிங் பூல் ரெடி பண்ணணுமா? ஸ்விமிங் பூலுக்கு இந்த இடத்துல பாருங்க, கரெக்டா 2 எட்ஜ் லைனை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த ஆப்ஷனை நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த பாலிகானை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் சுத்தியுமே பார்டர் கொடுக்கறதுக்காக பார்டர் ஓரளவு F4 கொடுத்துட்டீங்கன்னா ஒயர் ஃப்ரேம்ல வரும். இந்த அளவுக்கு பார்டர் ஓகே. அப்படியே பாட்டம் சைட்ல பார்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. அதை அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. இந்த அளவுக்கு ஓகே. இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்விமிங் பூல் வேவ் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு டிஃபால்ட்டா இருக்கிற பிளைன் எடுத்து ஆட்டோ கிரிட் இங்கிருந்து இந்த இடத்துக்கு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது 100, அதுக்கப்புறம் 150. நெக்ஸ்ட் இந்த பிளைனுக்கு மாடிஃபை லிஸ்ட்ல நாய்ஸ் மேப் ஆட் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் மேப்போட ஸ்ட்ரென்த் Z டைரக்ஷன்ல லைட்டா F4 பிரஸ் பண்ணி அதை ஒயர் ஃப்ரேம்ல இருந்து வெளியே வந்துருங்க. இதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் ஆன் பண்ணி விட்டு இப்போ ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டாவது, இங்கே ஒரு பில்டிங் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமல்ல, அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து எக்ஸ்ட்ரூட் இந்த டைமு ப்ளஸில் நான் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இந்த இடத்துல கொண்டு போய்க்கிறேன். ஒரு கனெக்டு ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த இடத்துல இப்போது மெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் உங்களுக்கு பில்டிங் எவ்வளோ சைட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். கீழே பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஓகே ஆயிடுச்சு. பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்றேன். இந்த 2 பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரூட் இந்த டைமு மைனஸ்ல லைட்டா கீழே கொண்டு போயிருங்க. இது கார்டனுக்காக நான் கிரியேட் பண்ற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் கேமரா செட் பண்ணிடலாம். கேமரா நான் டாப் வியூல இருந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டாப் வியூல இருந்து பார்த்தா பில்டிங் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இந்த இடத்துல மெயின் பில்டிங் இங்க இருக்கு, ஸ்விமிங் பூல் இங்க இடத்துல காமன் செவர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. கேமராவை செலக்ட் பண்ணிட்டு வீரே பிசிக்கல் கேமராவை நான் இங்கிருந்து நம்மளோட பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் போய் பார்த்தீங்கன்னா தரையா, அதாவது 0 கிரிட் லைன்ல தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ டாப் வியூல கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூல வந்துடுறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 அடிக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷன் ஒரு 5.5, இப்போ 6 இருக்கு, 5.6 இவ்வளோ டைரக்ஷன்ல நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா கேமரா செட் பண்ணியாச்சு. இப்போ கேமரா வியூக்கு போய்க்கோங்க. சி பிரஸ் பண்ணி கேமரா வியூ Shift+F சேஃப் ஏரியா செட் பண்ணுங்க. இப்போ ரெண்டர் செட்டப் போய் அவுட்புட் சைஸ் HD TV இந்த வியூ லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேமரா செலக்ட் பண்ணுங்க. கேமரா செலக்ட் பண்ணிட்டு கேமராவோட பேராமீட்டர்ல ஃபோக்கல் லென்த், அதாவது வைட் ஆங்கிள் லென்த் லைட்டா ஒரு 35 mm லென்ஸுங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேமராவோட டார்கெட் செலக்ட் பண்ணிட்டு லைட்டா மேலே பார்த்த மாதிரி மூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா காமன் வால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டு இங்கிருந்து இந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் ஸ்ப்ளைனு இந்த 2 வெர்டெக்ஸை டெலிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளைன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ரூடு எவ்வளோ இருக்கணும். நான் ஒரு 6 அடி ஹைட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு திக்னஸ்க்கு ஷெல்லுங்கிற மாடிஃபையர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் அழகா இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம மாடல் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே Ctrl+J கொடுத்துட்டு மெட்டீரியல் எடிட்டர் M பிரஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் மெட்டீரியல் அசைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒயிட் கலர் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு லைட்டிங் நம்மளால கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் லைட் ஆட் பண்ணிக்கலாம். லைட் ஆட் பண்றதுக்கு நான் டூம் லைட், அதாவது HDRI இமேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். டூம் லைட் எடுத்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே வேணாங்கன்னா டூம் லைட் நார்மலா இருக்கிற இன்டென்சிட்டி வேல்யூ, அதாவது மல்டிபிள் வேல்யூ 1ங்கிற மாதிரி செட் ஆயிருக்கும். இப்போ மல்டிபிள் வேல்யூ 1னாலே ரொம்பவுமே வெளிச்சமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வானமும் இருக்காது. ஓகேங்களா. இப்போ ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுக்குற என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம பில்டிங்கோட லைட் சைடு. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியணும்னா டூம் லைட்டோட மல்டிபிள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். நல்லாவே ஒரே ப்ளீச் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது.
இதுக்கப்புறம் ஒரு 15 கொடுத்தோம்னா, அதாவது கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டார்க்னஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா ஹெச்டிஆர் இமேஜஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணணும். நான் ஹெச்டிஆர் இமேஜஸ் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். அந்த இமேஜ் லோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹெச்டிஆர் இமேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பாலிஹெவன் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்ல போய் ஹெச்டிஆர் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் இன்டோரு அவுட்டோரு எல்லா ஹெச்டிஆர் இமேஜஸும் இருக்கும். நம்மளுக்கு ஹெச்டிஆர் இமேஜஸில் ரொம்பவுமே தேவைப்படுறது, இப்போ நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இந்த இமேஜில் நம்மளுக்கு தேவைப்படுறது கிரவுண்டு வந்து தேவைப்படவே படாது. மேலே இருக்கிற ஸ்கை மட்டும்தான் தேவைப்படும். அப்படின்னா ஒரு பிக்சரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஒரு பிக்சரை பாதியாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் டாப்பில் இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பாட்டமில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். அண்டர் கிரவுண்டில் மறைக்கிறதுக்கு வந்து வீரே பிளைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஹெச்டிஆர் இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் வச்சிருங்க. ஏன்னா அதுதான் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சமே குவாலிட்டி வேணும்னா 8K வைங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா HDR அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வச்சு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ HDR இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டு, அந்த ஸ்லாட்டில் கெட் மெட்டீரியல் அப்படின்னு போயிருங்க. நீங்கள் வீரே 5 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேப்பில் வீரேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வீரே பிட் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை பழைய வெர்ஷன் தான் அப்படின்னா கீழேயே வாங்க, வீரே HDRI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பிட் மேப்பை வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டியதான். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி உள்ள தூக்கிட்டு வந்துருங்க. நான் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயுமே HDR இமேஜை இம்போர்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, மேப்பிங் டைப் வந்து ஸ்பெரிக்கல் வைங்க. ஏன்னா நம்ம குளோப் வந்து ஒரு ஸ்பியர் டைப்ல தான் இருக்கும். அதே மாதிரி டூம் லைட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பியர் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா, இங்கே ட்ராக் பண்ணி போட்டனவே பாருங்க, இமேஜ் வந்து இங்கே லோட் ஆயிருச்சு. இருந்தாலும் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்கு இந்த வானமெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து HDR இமேஜை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எடிட்டர்லேயே கீழே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லையா, டூம் லைட்டோட பேராமீட்டரில் இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கம்மி பண்ணலாம். நான் இப்போ இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ரொம்பவுமே 5 வரும்போது தான் எனக்கு லைட்டாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பிக்சருக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ 10ங்கும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்கை வந்து ரொம்ப ப்ளீச் ஆகுது அப்படின்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிக்சரை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக வந்து டூம் லைட்டை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகாது. டூம் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூம் லைட்டோட பேராமீட்டரில் டூம் லைட்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்தீங்கன்னா லாக் டெக்ஸ்சர் டு ஐகான் அப்படிங்கிற ஒரு செக்ஷன். இதை கிளிக் பண்ணாலே போதும், டெக்ஸ்சர் வந்து டூம் லைட்டோட லாக் ஆயிரும். இப்போ நான் டூம் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பிக்சர் வந்து ரொட்டேட் ஆகும். ஏற்கனவே வந்து நான் ஒயிட் மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் மெட்டீரியலில் ரஃப்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரஃப்னஸை வந்து ஒரு 0.5 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். 0.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மெட்டீரியலை வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக அடிக்காது. அப்படிங்கும்போது ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த 0.5 கொடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இல்லை. ஏன்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் இல்லாதனால கலர் கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேமராவை செலக்ட் பண்ணிட்டு கேமராவோட ISO வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது டே வியூங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஃபுல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்விம்மிங் பூல்ல மெட்டீரியல் அசைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், ரெண்டாவது ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும், 100% ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் போட்டனவே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ரிஃப்ராக்டை வந்து 100% போயிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, டிண்டட் கலர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாக் கலரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபாக் மல்டிப்ளையரை 0.3 வச்சுக்கிறேன். ஃபாக் பயாஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்கிற மாதிரி கொடுத்துடலாம். நல்ல ஒரு லைட் கலர் வந்து ஆட் ஆகும். இல்லை எனக்கு இந்த கலரை மாற்றினாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச டிண்டட் கலரில் வந்து நீங்கள் அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்கையில் இருக்கிற இந்த கலரவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டீரியருக்குள்ள கிளாஸ் ஏதாச்சும் வச்சு காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். F4 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த 2 பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பைபாலி அப்படின்னு கொடுத்தோன்னா 2 பாகமாக வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ண இந்த இமேஜ், அதாவது இந்த பாலிகானில் மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்க. நான் 2வது மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியலுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங். இதில் இந்த கிளாஸ் வந்து நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால IOR வேல்யூ வந்து ஒரு 2.5 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட கலர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த மெட்டீரியலை அசைன் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் அசைன் பண்ணணும்னா இந்த மெட்டீரியலோட கலர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒருக்கா
வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் நான் அப்ளை பண்ணேன்னா எல்லோ கலர் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ பாருங்க, கரெக்டாக ஹெச்டிஆர் இமேஜில் என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட சப்ஜெக்டில் இருக்கும்போது ரொம்பவுமே டீட்டெயில் ஒர்க் நல்லா இருக்கும். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மெட்டீரியலுக்கு நான் க்ரோம் எஃபெக்ட் வந்து அசைன் பண்ணிடுறேன். க்ரோம் எஃபெக்ட்னாலே டிஃப்யூஸ் கலர் வந்து 100% ஃபர்ஸ்ட் பிளாக் செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுமல்ல அப்படின்னா 100% ஒயிட்டு. ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்களா ஓரளவுக்கு இது வந்து பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போதே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனை வந்து டிக் எடுத்துட்டுருங்க. எடுத்துட்டாலே போதும், அது ஒரு க்ரோம் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஃபைனலாக கார்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கார்டன் கிரியேட் பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க தமிழ்.